திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் இயற்கையின் மடியில் அமைந்த ஏந்தல் எனும் ஒரு சிறிய கிராமம். இந்த கிராமத்தின் எல்லையில் விவசாய நிலங்களுக்கும் சாலைக்கும் நடுவே ஒரு காலத்தில் மறைந்து போய் மீண்டும் உயிர் பெற்ற ஒரு புனித திருக்கோவில் இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்தில் ஒரு பாழடைந்த நிலையில் இருந்த பழமையான கோவிலில் ஊர் மக்கள் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் வகையில் ஒரு ஒற்றை கிருஷ்ணன் சிலை கண்டுபிடிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் எதேச்சையாக அந்த ஊருக்கு வந்த ஒரு தொல்பொருள் ஆய்வாளர் இந்த சிலையை உற்று நோக்குகிறார். அவர் பார்த்த அந்த சிலை சாதாரணமானது அல்ல. ஆழமாக ஆராய்ந்த அவர் அதிர்ச்சியுடன் ஒரு உண்மையை சொல்கிறார். இந்த கிருஷ்ணன் சிலை சமீபத்திய சிலை இல்லை. சுமார் 1500 முதல் 1600 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையானது. ஒரு சிறிய கிராமத்தில் இவ்வளவு தொன்மையான ஒரு சிலை எப்படி வந்தது? இந்த கேள்வியே அனைவரையும் உலுக்கியது. உடனடியாக ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்கிறார்கள். இவ்வளவு புராதனமான ஒரு சிலையை நாம் இப்படியே விட்டுவிடக்கூடாது என்று முடிவு செய்து பாழடைந்த நிலையில் இருந்த அந்த கோவிலை மனதில் வலியுடன் இடித்து அதே இடத்தில் ஒரு புதிய கோவிலை கட்டத் தொடங்குகிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறுகிறது. பழமையான கிருஷ்ணன் சிலை மீண்டும் ஒரு புதுமையான ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. ஆனால் இன்று ஒரு வேதனையான உண்மை. கோவில் இருப்பது விவசாய நிலங்களுக்கு ஓரமாகவும் சாலையின் ஓரமாகவும் இருப்பதால் அறியாமையாலும் சில மனிதர்களாலும் மிருகங்களாலும் இந்த கோவிலை சுற்றி அசுத்தங்கள் ஏற்படுகின்றன. கோவிலுக்குள் சென்று பக்தியுடன் தரிசனம் செய்தாலும் வெளியே சுற்றும் பொழுது மன நிம்மதி கிடைக்காத ஒரு சூழல் உருவாகியுள்ளது. இதன் காரணமாக இப்பொழுது அந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒரே ஆசையுடன் பேசுகிறார்கள். இந்த கோவிலுக்கு ஒரு சுற்றுமதில், ஒரு ராஜகோபுரம் கட்டிவிட்டால் இந்த புராதன சிலையும் இந்த திருக்கோவிலும் பாதுகாப்பாக இருக்கும். அடுத்த தலைமுறைக்கும் இந்த வரலாற்றை நாம் விட்டு செல்ல வேண்டும். ஆனால் இந்த நல்ல காரியத்திற்கு இப்போது அவரிடம் போதுமான நிதி இல்லை. இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள். இந்த கோவிலுக்கு ஏதாவது கைங்கரியம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் வந்தால் தயவு செய்து இந்த கோவிலுக்கு நேரடியாக சென்று உங்களால் முடிந்த உதவியை செய்து வாருங்கள். ஒரு கிராமத்தின் வரலாறும் ஒரு தேசத்தின் பாரம்பரியமும் அப்படித்தான் காப்பாற்றப்படுகிறது. நன்றி. ஓம் நமோ நாராயணா. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் ஏந்தல் கிராமம். இந்த ஏந்தல் கிராமன்றது பெரியகரம் போகிற வழியில் 3 கிலோமீட்டர் தூரம் ஸ்ரீ வேணுகோபால கிருஷ்ணர் ஆலயம். இந்த ஆலயம் சுமார் ஒரு 1600 ஆண்டுக்கு பழமையானதாக சொல்கிறாங்க, முன்னோர்கள் சொல்கிறாங்க. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொன்னதால் எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இது ஏற்கனவே கோவிலாக இருந்திருக்கு. அந்த கோவிலில் சின்ன சிலை மட்டும், கிருஷ்ணர் சிலை அது மட்டும்தான் இருந்ததுங்க. தாயார் யாரும் இல்லை. அப்படி இருக்கும்போது அதை பார்த்து நாங்கள் கோவில் ரெடி பண்ணலான்ட்டு ஒரு முடிவு எடுத்து வசூல் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வசூல் பண்ணி, ஊரில் வசூல் பண்ணி, கைங்கரியங்கள்லாம் வசூல் பண்ணி அந்த கோவில் 2 வருஷத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடந்தது. ராஜேந்திரன், ஏந்தல் கிராமம், ஊர் கவுண்டர், திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் ஏந்தல் கிராமத்தில் உள்ள எழுந்திலருமிக்கும் நாராயண பெருமாள் கோவிலில் கடந்த காலமாக 50 ஆண்டு காலமாக பழுதாடி கிடந்த கோவிலை இப்போது சிறப்பித்து நல்ல சீரும் சிறப்புமாக பெருமையுடன் மக்களை வணங்குமாறு மக்கள் சிறப்பாக பணிந்து வருகிறார்கள். நல்ல கோவிலை சிறப்பாக செய்து வருகிறார்கள். புதுப்பித்து ஒரு 5 ஆண்டு காலமாக ஆகிறது. இந்த 5 ஆண்டு காலத்தில் மக்கள் வருபவர்களுக்கு நல்லது நடக்கிறது. நல்ல தீமை இல்லாமல் நல்லது செய்கிறார்கள். அதனால் மக்கள் அதிகமாக கூடிக்கொண்டு கோயிலை தரிசிக்கிறார்கள். நமோ நாராயணா, ஹரே ஹரே ராம கிருஷ்ணா. நான் இத்தனால வரணும். கோவில் இங்கே இருக்கிற போலூர் அடுத்து உள்ள ஏந்தல் கிராமத்தில் அமைந்துள்ள இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. எனக்கு பக்கத்து வீட்டில் எல்லோரும் சொன்னாங்க, போய் பாருங்கள் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. வர முடியல சூழ்நிலை. இன்று எனக்கு வந்திருக்க வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதே மாதிரி எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் சிறப்பாக வந்து பார்த்து மகிழ்ந்து சந்தோஷமாக போகணும். நீங்கள் வேண்டுதல் வைக்கணும்னு இல்லை, வந்தீங்கன்னாவே பெரிய வேண்டுதல் தான் உங்களுக்கு. ஏன்னா ஒரு கடவுள் நம்மளை பார்க்குறாருன்னா எந்த ரூபத்தில் பார்த்து உங்களை வர வைக்கிறாரோ மனித ரூபத்தில் தான் வர வைப்பாங்க உங்களை பார்க்குறதுக்கு. நாராயணா கோவிந்தா, ராமா கிருஷ்ணா கோவிந்தா,
ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இந்த கோவிலுக்கு நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு மன நிறைவாக இருக்குது. மனசில் உள்ள குறைகள் எல்லாம் அவர் தீர்த்து வச்சிருக்கிறாரு. வேணுகோபால் சுவாமியை பொறுத்த அளவுக்கு இங்கே நான் வேண்டிக்கின்னு போகிறது எல்லாமே நல்ல முறையாக நடக்குது. எனக்கு இது 2வது டைம் நம்ம வந்திருக்கேன். ஏற்கனவே நான் வேண்டிக்கிட்டு போனதை எனக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்காரு. இனி ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன், அதுவும் எனக்கு நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த கோவிலுக்கு அடிக்கடி நான் வருவேன். நீங்களும் வாங்க, இந்த கோவிலை வந்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா பிடிக்கும். இந்த கோவிலுக்கு உண்டான கைங்கரியத்தை நீங்கள் செய்யுங்க. அனைவரும் வந்து இந்த ராஜகோபுரத்துக்கு உண்டான வழிமுறையை கொஞ்சம் எடுத்து செய்யுங்க. ஏன்னா இங்கே ராஜகோபுரம் ஒன்று மட்டும்தான் இல்லை, மற்றபடி கோவில் நல்ல பிரகாரம்லாம் அழகாக கட்டியிருக்காங்க. 1600 வருஷம் பழமையான கோவிலுக்கு இருந்ததால் மனசு இந்த கோவில் கட்டணும்னு எண்ணம் வந்தது. கும்பாபிஷேகம்லாம் பண்ணிட்டேங்க. இந்த இடம் வந்து ஒரு ஏக்கரா விஸ்தீர்ணம் இருக்கிறதால சில மனிதரும் மிருகங்கள்லாம் இங்கே வந்து மழை ஜலம் எல்லாம் கழிக்குதுங்க. இந்த கோவிலை வலம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதால் ஒரு மனசில் ஒரு எண்ணம், சுற்றுச்சுவரும் ராஜகோபுரமும் கட்டிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருக்கோம். அடுத்த தலைமுறைக்கு இந்த கோவில் வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு எங்களால் பொருளாதாரம் இல்லாததால். ராமானுஜாய நமக. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் ரெண்டேரிப்பட்டு பஞ்சாயத்திற்கு உட்பட்ட ஏந்தல் கிராமத்தில் ஸ்ரீ வேணுகோபால கிருஷ்ணர் ஆலயம் சுமார் 1600 ஆண்டுகளுக்கு முன்பு புராதன சின்னமாக விளங்கக்கூடிய இந்த கோயில் சீரழிஞ்சு இருந்தது. அதை புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணி 2 ஆண்டுகள் ஆகுது. மேற்கொண்டு இந்த கோவிலுக்கு சுற்றுச்சுவர் இல்லை, ராஜகோபுரம் கட்டணும். இது 2 வேலையும் குறைபாடாக இருப்பதால் இந்த கோவிலுக்கு முக்கியமாக இந்த 2 வேலையும் செய்கிறதுக்கு எங்களால் முடியாத காரணத்தினால் இந்த டிவி சேனலில் ப்ரோக்ராமில் நாங்கள் இந்த கோவிலை பக்தர்கள் சுற்றி வரும்போது மற்ற மனிதர்கள் மிருகங்களால் அசுத்தம் செய்யப்படுகிறது. இந்த அசுத்தம் செய்யாமல் இருக்க சுற்றுச்சுவர் தேவைப்படுகிறது. இந்த சுற்றுச்சுவரும் ராஜகோபுரமும் இருந்தால் இந்த கோவிலை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்த்து நாங்கள் மன நிம்மதியோடு இருப்போம். 1 ஏக்கர் அளவுக்கு இடம் இருக்குது. இந்த கோவிலில் சுற்றுப்புற சூழல் காரணமாக சுவர் எதுவுமே இல்லைங்க. சுற்றுச்சுவர் ராஜகோபுரம் கட்டலான்ட்டு ஒரு விருப்பம். அந்த அளவுக்கு எங்ககிட்ட பொருளாதாரம் இல்லாததால் நிற்கிதுங்க. எல்லாரும் இந்த கிருஷ்ணன் கோயிலுக்கு வந்து அருள் புரிய வேண்டும்.